அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ராசிக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது நடந்த குரு பெயர்ச்சி ஆகட்டும், சனி பெயர்ச்சி ஆகட்டும், ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு ஜென்ம குரு நடக்கிறதுனால நிறைய அவமானங்களும் பிரச்சனைகளும், பழைய காலத்து பிரச்சனைகளும் அவமானங்களும், தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மிதுன ராசிக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நிறையா பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு வருவதற்கு இந்த ஜென்ம குரு பிரச்சனைகளை கொடுக்க போகிறது. அடுத்து ராகு பகவான் திரிகோணத்தில் இருக்கிறனாலும் தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவும் பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்குறோம். சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி நடக்கிறனால நிறையா அவமானங்கள் பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, வம்பு வழக்கு, பிரிவினைகளாக சந்திக்கக்கூடியதும் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது சிம்மராசி மேலேயே, அதாவது சந்திரன் மேலேயே கேது வரனால தாயாருடன் கருத்து ஏற்படும் மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் சிம்ம ராசிக்கு பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் சிம்மராசி நேயர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புதியதாக எங்கும் கையெழுத்து போடக்கூடாது, சொந்த தொழில் செய்யக்கூடாது, முதலீடு போடக்கூடாது, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கவனமாக இந்த சிம்மராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது கும்பராசிக்கு 7.5 சனியின் தாக்கம். அடுத்து பெயர்ச்சியாகி சனி பகவான் பாத சனியாக இருந்தாலும் ராகு பகவான் கும்பராசி மேல் இருப்பதாலும் கும்பராசிக்கு மன அழுத்தமும் மனக்குழப்பங்களும் தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கும்பராசிக்கு ஏற்படுவது அதிகப்படியான ஆசைகளும் ஒரு பிரிவினைக்கு காரணங்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு வரும்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் அவமானங்களும் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வம்பு வழக்கு கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு பகவானானது 9ஆம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் போனதால் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது நேர் 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பதாலும் சனியின் பார்வை ராசியின் மேலே விழுவதாலும் ராசிநாதனை பார்ப்பதாலும் எந்த விஷயங்கள் செய்தாலும் தடை தாமதங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கும் பிரச்சனைகளும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நான் சொன்ன இந்த 6 ராசிகளும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக பார்க்கும் பொழுது கன்னிராசி நேயர்கள் காலபைரவர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து இந்த பிரச்சனைகளுக்குரிய தாக்கங்களை குறைத்துக் கொள்ளலாம். மீனராசினியர்கள் திருச்செந்தூர் வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் சரியாகும். கும்பராசிக்கு காலபைரவர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசிக்கு அன்பர்களுக்கு பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பை கொடுக்கும். அடுத்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசி நேயர்களுக்கு சிவன் வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவலமும் சென்று வந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் அவர்களுக்கு இந்த சனி ராகு கேது குரு பயிற்சியானது எந்த ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்காது. மீதி 6 ராசி நேயர்களுக்கும் ஒரு சுமாரான பலன்களையும் பிரச்சனைகளை கொடுக்காது. இந்த 6 ராசிக்கும் அதிகப்படியான பிரச்சனைகளும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.